கடலூர் மாவட்டம் சேடபாளையம் பகுதியில் பாமக கொடிக்கம்பத்தில் விசிக கொடி ஏற்றப்பட்டதால் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்டு வரலாம். விவேக்குமார், வணக்கம். தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். கடலூர்ல இருக்க முதுநகர் அருகே இருக்கக்கூடிய சேடபாளையம் ஊராட்சி உள்ளது. இந்த பகுதியில மெயின் ரோடுல எப்போது செல்லும் வழியில பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி, திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியோட கொடிக்கம்பங்கள் இருக்கு. இந்நிலையில இன்று அதிகாலை பாமகவோட கொடிக்கம்பத்துல விசிக கட்சியோட கொடி ஏற்றப்பட்டிருந்தது. இதனை பார்த்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் உடனடியாக இது குறித்து கடலூர் முதுநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதன் பேர்ல கடலூர் முதுநகர் காவல் நிலைய ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான அப்பகுதியில் நேரடியாக சென்று போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர். அப்பொழுது பாமக கொடி கம்பத்துல கட்டப்பட்டிருந்த விசிக கட்சி கொடியை கம்பத்திலிருந்து போலீசார் இறக்கிறார். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் சண்முக கிருஷ்ணன் அவரோட தலைமையில திடீரென அந்த பகுதியில் ஏராளமான பாமகவினர் திரண்டனர். தொடர்ந்து அவர்களோட காவல் நிலைய ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது பாமகவினர் இந்த செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அப்பொழுது போலீசார் இது குறித்து முறையான புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். இதனை ஏற்க பாமகவினர் உடனடியாக திடீரென அந்த பகுதியில விருதாச்சலம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பரபரப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து பாமக கொடிக்கம்பத்துல விசிக கட்சி கொடியேற்றிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவருக்கு கோஷங்களும் எழுப்பினர். இதனால உடனடியாக அந்த போலீசார் வந்து அவர்களோட கோரிக்கை ஏற்று பாமக கொடிக்கம்பத்துல விசிக கட்சி கொடி ஏற்றியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியதை அடுத்து அந்த பகுதியில பதட்டம் தற்போது தணிந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்த பாமக கட்சி கொடி மீண்டும் அந்த கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அடுத்து போலீசார் அங்கு பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.